துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு திமுக சார்பில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்ற நடிகர் வடிவேல் அமைச்சர் சேகர் பாபுடன் இணைந்து பாட்டு பாடியதை கேட்டு தொண்டர்கள் உற்சாகமடைந்தனர். தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். பழுபட்டாலும் சீற்றம் போய் வந்தோ சிந்தனை செய்யணும் ஒன்றுபட்டாலே மாற்றம் ஒரு குறை இருந்தாலும் காற்றில் குறைவதுண்டோ உங்கள் அங்கத்திலே அன்பு புரிவதுண்டோ சிங்கத்தின் கால்கள் பழுபட்டாலும் சீற்றம் போய் வந்தோ சிந்தனை செய்யணும் ஒன்றுபட்டாலே மாற்றம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரேவதி. வணக்கம் ரேவதி, விவரம். வணக்கம். சென்னை பிராட்வே பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில் இன்றைய தினம் சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் துணை முதலமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அந்த விழாவில் தயாளு அம்மாள் தொண்டு நிறுவனத்தில் பயிற்சி பெற்ற 183 மகளிருக்கு தையல் இயந்திரம், 291 மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி, 500 மகளிருக்கு சுழல் நிதி பரிசு பொருட்கள் உள்ளிட்டவையும் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் அமைச்சர்கள் சேகர் பாபு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்டோரும், நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா மற்றும் மேயர் பிரியா உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். இதில் சிறப்பு விருந்தினராக நகைச்சுவை நடிகர் வடிவேலு பங்கேற்றிருந்தார். குறிப்பாக திமுக சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி தொடர்ந்து நடத்தி வரக்கூடிய நிலையில் அந்த நிகழ்ச்சி வெறும் நிகழ்ச்சியாக மட்டுமில்லாமல் பொதுமக்களுக்கு உதவி அளிக்கும் வகையில் இருக்க வேண்டும் என்று தெரிவித்ததை அடுத்து பல்வேறு நிகழ்ச்சிகள் அது தொடர்பாக நடைபெற்று வருகிறது. அந்த அடிப்படையில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் நகைச்சுவை நடிகர் வடிவேலு பங்கேற்றிருந்தார். இன்றைய தினத்தில் பொறுத்தவரை வெளியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மழை அதிகமாக இருந்ததன் காரணமாக திமுகவின் கொடி சின்னத்தில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு மற்றும் சிவப்பு நிறத்தில் குடைகள் வழங்கப்பட்டிருந்தன. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைத்து மகளிரும் அந்த குடைகளை பிடித்தவாறு அந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தார்கள். மேடையிலுமே அனைவரும் அந்த குடையை பிடித்திருந்ததை பார்க்க முடிந்தது. தொடர்ந்து நிகழ்வை பொறுத்தவரை வடிவேலு பேசும்பொழுது பல்வேறு விஷயங்களை நகைச்சுவையாக பேசியிருந்தார். அது மட்டுமின்றி தொடக்கத்திலேயே தங்கத்திலே ஒரு குறை இருக்கும் என்ற பாடலை பாடி தொடங்கிய வடிவேலு அது மட்டுமின்றி நிகழ்வு முடிவதற்கு முன்பாக பல்வேறு விஷயங்களையும் அந்த நிகழ்ச்சியில் பேசியிருந்தார். குறிப்பாக பெண் பிள்ளைகள் அத்தனை பேரும் திமுக கூட்டணிக்குத்தான் வாக்கு போட வேண்டும். ஏனென்றால் சொத்தில் பங்கு என்பது பெண்களுக்கு வழங்கியதில் முக்கிய பங்கு கலைஞருக்கு இருக்கிறது. அந்த விஷயத்தை நினைவு கூறி அனைவருமே திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த நிகழ்வில் பேசியிருந்தார். அது மட்டுமின்றி தொடர்ந்து மாமன்னன் படத்தில் உதயநிதியுடன் அவர் கலந்துரையாடியது, அவர் எந்த அளவிற்கு அரசியலில் இயல்பாக பணியாற்றுகிறார், மக்களோடு மக்களாக இணைந்து பணியாற்றுகிறார் என்ற விஷயங்களையும் தொடர்ந்து பேசிய நிலையில் பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து பயம் என்பதே திமுகவினருக்கு கிடையாது என்றும் அதில் தானும் ஒருவராக இருக்கிறேன், என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்றும் பேசியிருந்தார். இந்த நிகழ்வில் வடிவேலு பங்கேற்றதை தொடர்ந்து பல்வேறு விஷயங்களையும் தொடர்ந்து பேசியிருந்த நிலையில் தற்பொழுது அந்த நிகழ்வில் பங்கேற்ற அனைவருக்கும் இந்த தையல் மிஷின் மற்றும் மடிக்கணினி வழங்கும் நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. விவரங்களுக்கு நன்றி ரேவதி.